ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா தோசை எப்படி செய்கிறது. இதுக்கு 100 கிராம் பச்சரிசி மாவு ஏற்கனவே போட்டிருக்கேன். 200 கிராம் மைதா மாவு ஏற்கனவே உலர்த்தி போட்டேன். 200 மைதா மாவு, அப்புறம் 200 ரவை. இது 5 பேர் சாப்பிட்லாம். ரவை போடுறோம். ரவை ஒரு 2 உலக்கு ரவை போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சு அப்புறம் எடுத்து தோசை ஊற்றணும். வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு ஊற்றணும். உப்பு ஜீரகம் போட்டுக்கணும். போட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும். தண்ணியை இந்த அளவுக்கு மாவை கரைச்சி ஊற வச்சிடணும். நல்லா கரைச்சி அப்புறம் ஊறின பிறகு வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு எப்படி ஊறிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் கூடவே ஒரு நாளும் சரி 10 நிமிஷம் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். எடுத்து வெங்காயம் எப்படி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பும் தாளிச்சிக்கலாம் பிடிச்சா. இந்த நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கணும். இப்போ திக்காக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரவா தோசை தண்ணியே ஊற்றும்போது நல்லாயிருக்கும். மாவு பேட்டர் எப்படி இருக்காது. இது தூக்கி ஊற்றினா நல்லா தண்ணியாக விடணும். அதான் நல்லா மொறு வரும் பாருங்கள். தூக்கி ஊற்றினா இப்படி இருக்கணும். நல்லா கலக்கிக்கணும் மாவு. சட்டி வேறு ஒரு பக்கம் சுற்றி இப்படி எடுத்து ஊற்றிக்கணும். இது கூட கேரட் துருவி போடலாம், முந்திரி பருப்பு எடுத்து போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஊற்றும்போது காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசைக்கல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஹேண்டில் எப்படி திக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரும்பு தோசைக்கல் புதுசாக வாங்கினது தான். இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நல்லா இருக்கும். இப்போ தோசையை கல் காய்ஞ்ச உடனே தோசையை விடும். கல் காய ஆரம்பிச்சிச்சு. நம்ம தோசையை நல்லா மாவை கலக்கி எடுத்து ஊற்றணும். இப்படி சுற்றி ஊற்றணும். சுற்றி எடுத்து ஊற்றினா தான் நல்லா வரும். ஷேப்பாக வரல. மேலே நல்லா எண்ணெயை விட்டுக்கணும். சைட்லேயும் மேலேயும் இந்த தோசையை மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். இப்படி கண்கண்ணாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா ஊறினா தான் இப்படி வரும். கண்கண்ணாக வரும். இன்னும் கொஞ்சம் கூட இழுத்து ஊற்றினா கொஞ்சம் முறுமுறுப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.